Hello friends, Indian Navyல 10+2 BTech Cadent Entry Scheme பர்மனன்ட் கமிஷன், அதாவது இந்தியன் நேவியில் ரிட்டையர் ஆகிற வரையும் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Jan 2026 ஓகேங்களா. ஸோ டேட் ஆஃப் ஓப்பனிங் 30 June 2025. அதாவது ஜூன் 30 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி தேதி 13 இல்லைங்களா, இன்னும் நிறைய நாள் டைம் இருக்குது. அதாவது இந்த மாதத்தோட கடைசியில் ஜூன் 30 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அன்றைக்கி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டேட் July 14 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ லாஸ்ட் டேட் July 14 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் அன்மேரிட் மென் அண்ட் உமன். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன பிரான்ச்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பிரான்ச்சில் மொத்தம் ஒரு 44 வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா. அதில் பெண்களுக்கு 6 வேக்கன்சி இருக்குது அதிகபட்சமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏஜ் அப்படின்னா 2 July 2006 1 January 2009. அதாவது இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருக்கணும் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் இல்லை, இந்த தேதி கழித்து நீங்கள் பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. அந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் இருக்கணும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை ஓகேங்களா. ஸோ ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குது, தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்கன்னா மொத்த அப்ளிகேஷனும் கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணணும், அதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வேக்கன்சி ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அதை சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு எவ்வளோ ட்ரைனிங் ஸ்லாட்ஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த வேக்கன்சி தான். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், +2 முடிச்சிருக்கணும். +2 பாஸ் பண்ணி அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் மினிமம் 70% எடுத்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 70% இன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ப்ளஸ் அது போக 10th இல்லைனா 12th கிளாஸில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் 50% இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஹூ கேன் அப்ளை, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? JEE மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, அதாவது 2025 இப்போ ரீசெண்டாக JEE மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா. JEE மெயின்ஸ் அப்படின்னா அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆல் இந்தியா லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கூட்டு நுழைவுத் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். JEE மெயின்ஸ்னால் என்ன, அந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த எக்ஸாம் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸாம் எழுதுறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், ஸோ இதுக்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அந்த எக்ஸாமினேஷனோட மார்க் அடிப்படையில் தான் SSB இன்டர்வியூ, அதாவது சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் JEE மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி SSB இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து இந்த மெடிக்கல் ஹைட் வெயிட் டேட்டு பாலிசி இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்தியன் நேவி வெப்சைட்டில் இருக்கும். joinindiannavy.government.in இந்த வெப்சைட்டில் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் 2025 JEE மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸாமினேஷனோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களை SSB இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் இப்படி தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் JEE மெயின்ஸோட ஸ்கோரை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடங்களில் SSB இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெங்களூர், போபால், கொல்கத்தா அண்ட் தென் உங்களுக்கு விசாகப்பட்டினமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. September 2025 SSB இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி SSB இன்டர்வியூ எந்த சென்டரில் எந்த டேட் அண்ட் டைமிங்கில் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய்ட்டு தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட்டு அது எல்லாமே அது எதுவுமே நீங்கள் தர முடியாது, அதையும் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ கால் லெட்டர் உங்களுக்கு எப்போ ரிசீவ் ஆகும் அப்படின்னா அதான் சொல்லிட்டாங்க, September 2025 SSB இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன். உங்கள் இமெயில் ஐடிக்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதில் எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு கால் லெட்டரில் இருக்கும். அந்த அப்டேட் வரும்போது சொல்கிறேன். உங்களுக்கு எஸ்எம்எஸ் இன்டிமேஷனும் அது சென்ட் பண்ணுவாங்க. இமெயில் ஐடிக்கும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இமெயில் ஐடியில் ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லாகின்ல போய்ட்டு எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூனா என்ன, அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், இதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்தியன் நேவி வெப்சைட்லேயே இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட் டைம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இந்தியன் நேவியில் அப்படின்னா ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்சி கோட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. சரி, அப்படின்னா அதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்காக அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும், எஸ்எஸ்பி மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? அடுத்து ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் இந்த 4 இயர் பிடெக் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது எலக்ட்ரானிக்ஸ், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் 4 இயர் பிடெக் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் மூலிமா பிடெக் டிகிரி அவார்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடில் புக்கு, ரீடிங் மெட்டீரியலு, இது எல்லாமே, அந்த கிளாத்திங், மெசேஜிங், இது எல்லாமே உங்களுக்கு இந்தியன் நேவியே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இந்தியன் நேவி தரப்புலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சேல்ரி, பே அண்ட் அலவன்ஸ் என்னென்ன, கிராட்டுவிட்டி, லீவ் என்கேஜ்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். அதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்தியன் நேவி வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஃபில் பண்ணுறப்ப 10th 12th மார்க் ஷீட்டு, ஜேடபிள்யூ மெயின்ஸோட அந்த ரிசல்ட்டை காப்பி, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். அதோடு இந்த அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஆன்லைனில் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, அடுத்து அந்த ஜேடபிள்யூ மெயின்ஸோட ஸ்கோர் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறதால ஒரு பெனிஃபிட் தானே உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் உங்களால் எடுக்க முடியும் இல்லைங்களா? மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதுக்கு நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், முக்கியமான எலிஜிபிலிட்டி +2 முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அது போக 2025 ஜேடபிள்யூ மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அதனோட மார்க் அடிப்படையில் தான் உங்கள் அப்ளிகேஷனே வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க, அதுதான் மெயின், சரிங்களா? நான் வெறும் +2 மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. +2 முடிச்சிருக்கணும், அதோட ஜேடபிள்யூ மெயின்ஸும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ லாஸ்ட் டேட், கடைசி நாள் எப்போ அப்படின்னா 14th ஜூலை 14ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணல, ஜூன் 30 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.